வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரதமணி திருநாடு. பாரதமணி திருநாடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் காஞ்சிமா முனிவரின் கனிமொழிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையிலே இந்த 84வது பகுதியாக மீண்டும் ஒரு வார்த்தை விளையாட்டு, தாலியும் தாலியும். தாலி என்றால் பனை என்று அவர் பொருள் கொடுத்து அதிலிருந்து தான் தாலி என்ற வார்த்தை வந்தது என்பதை அவருக்கே உரிய பாணியில் நாம் அப்பொழுது எவ்வளவு எளிமையாக இருந்தோம் என்பதை சூசகமாக விளக்குகிறார் காஞ்சிமா முனிவர். அதை அவருடைய வார்த்தைகளிலேயே பார்ப்போம். தாலி என்றால் பனை, தாலி கூட அதிலிருந்து வந்தது தான். சம்ஸ்கிருதத்தில் லாவுக்கும் ழாவுக்கும் பேதம் கிடையாது. ஸ்திரீகளின் சௌமாங்கல்யத்துக்கு முக்கியமான சின்னங்கள் காது தோடும் கழுத்தில் உள்ள மங்களசூத்திர பதக்கமும் தான். ஆதியில் ரொம்பவும் எளிமையாக நம் பெரியோர்கள் வாழ்க்கையை அமைத்து கொடுத்திருந்த போது இந்த காதணி கழுத்தணி இரண்டுமே பனை ஓலையால் ஆனதாகத்தான் இருந்தன. அதனால்தான் வைரத்தோடானால் கூட அதை பிற்காலத்திலும் வைர ஓலை என்று சொல்லும் வழக்கம் ஏற்பட்டது. ஷியாமளா நவரத்ன மாலையில் அம்பாளையே தாலி பலாச தாடங்காம் என்று சொல்லியிருக்கிறது. அம்பிகையே பனை ஓலையைத்தான் தாடங்கமாக சுருட்டி போட்டு கொண்டிருக்கிறாளாம். கழுத்தின் மங்களசூத்திர பதக்கமாகவும் அந்த ஓலை நறுக்கே இருந்திருப்பதால் தான் அதற்கு தாலி என்று பெயர் ஏற்பட்டிருக்கிறது என்று அந்த ஒற்றுமையை விளக்குவதன் மூலம் எளிமையாக நம் முன்னோர்கள் வாழ்ந்தார்கள் என்பதையும் நகைகளுக்கு ஆசைப்படவில்லை என்பதையும் காஞ்சிமா முனிவர் சூசகமாக தமது அருளுரையில் விளக்குகிறார். நாமும் அவர் காட்டிய வழியில் எளிமையாக வாழ்ந்து இனிமையாக பழகி நம் வாழ்வை சிறப்பாக முடிப்போம். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். தொடர்ந்து காஞ்சிமா முனிவரின் கனிமொழிகளை கேட்க பாரதமணி திருநாடு சேனலை தொடருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.